உஷா GKM ஸ்டுடியோ. இன்னைக்கு ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம யார் கூட இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படின்னா கல்சிற்பி சரவண செல்வம் அவங்களோட தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். இப்போ அவங்கள நம்ம வெல்கம் பண்ணலாம். இவங்க நமக்காக ஸ்பெஷல் இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. இவங்க வந்து கோவில்பட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஓகே, சொல்லுங்க சார், உங்களை பத்தி சொல்லுங்க. மேடம், எனக்கு சொந்த தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கிற கசவன் முன்றது எனக்கு சொந்த கிராமம் மேடம். சரி. அங்கேருந்து இங்கே இந்த கலை பண்பாட்டு துறையில் அந்த இதுக்காக இங்கே வந்திருக்கேன் மேடம். ஓகே, கலை பண்பாட்டு துறையில வந்து உங்களுடைய சிற்பம் வந்து செலக்ட் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா, எதுக்காக இவங்களை நான் ஸ்பெஷலாக இன்டர்வியூ பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நாதஸ்வரத்தை வந்து கல்லில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு ரேரான விஷயம் தான் நம்ம சொல்லலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம் மரத்தில் தான் பண்ணுவாங்க. இவங்க வந்து அதை கல்லுலேயே பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒர்க்கிங் மாடலாகவும் இருக்கு. ஸோ நம்ம அதை பற்றின விஷயங்களை அவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு வித்தியாசமான கலைப்படைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து இப்போ ரீசெண்டாக ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த மாநில அளவிலான ஓவியம் மற்றும் சிற்பத்துறை கண்காட்சியில் இவங்களுடைய சிற்பம் வந்து செலக்ட் பண்ணி அங்கே வந்து டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நானே ஆச்சரியப்பட்டு, சரி இவங்களை வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணலாம், ஏன்னா எல்லாருக்கும் இதை பற்றி தெரிய வரணும் அப்படிங்கிறது தான் நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் அவர் வந்து இங்கே வந்திருக்கும் போது கோவில்பட்டியிலேருந்து வந்து நமக்காக ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ கொடுக்க போகிறார். இன்னைக்கு பார்க்கலாம், அவரோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி என்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள். ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் மேடம். அதுக்கப்புறம் நான் இந்த வேலைக்கு கல்வியில் 20 வருஷமா இதே வேலையில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் மேடம். என்னுடைய குருநாதர் பேர் வந்து கல்யாண சுந்தரம் ஸ்தபதி அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட தான் 20 வருஷம் உரையாட்ட நான் வேலை செஞ்சுருக்கேன். இப்போ தனியாக சின்னதாக ஒரு சின்ன சிற்பக்கலை கூட ஒன்று ஒரு 6 மாசமா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேடம். அதோட பேர் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு அந்த சிற்பக்கலை கொடுத்துருக்கு. அந்த கசவன் குன்றத்திலே வச்சிருக்கீங்க. அது வந்து கோவில்பட்டியில இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் அந்த இடத்துல தள்ளி சிற்பம் அந்த கலை கூட வச்சிருக்கிறேன் மேடம். இப்போ இந்த கலை பண்பாட்டு துறைக்காக திடீர்னு ஒரு அண்ணன் எனக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமா டிஃபரெண்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்கே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு என்னுடைய நண்பர் ஒரு அண்ணன் ராஜாராம் அப்படின்னு ஒரு அண்ணன் சொன்னாங்க. அது வந்து நம்ம ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி குறைவான டைம் தான் இருந்துச்சு அது செய்யறதுக்கு உண்டான டைம் வந்து. இப்ப இதுக்காகவே நீங்க ஸ்பெஷலா இதை பண்ணிருக்கீங்க? ஆல்ரெடி பண்ணது இல்ல, இப்போ இந்த ஓவிய கண்காட்சி சிற்ப கண்காட்சிக்காகவே நீங்க இப்ப ஸ்பெஷலா பண்ணீங்க. குறைவான டைம் இருக்கு, உங்களால முடியும்னா முயற்சி பண்ணுங்க தம்பி, நாங்க தான் நம்மளை ஊக்குவிச்சாங்க. அதனால சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு வாரமா கொஞ்சம் ராத்திரியும் போறோமா கொஞ்சம் ரெடி பண்ணி கடைசி தேதி வரைக்கும் லாஸ்ட் தேதியில அனுப்பி வச்சோம். ஒரு வாரத்துல இதை ரெடி பண்ணதுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து நம்ம அவங்களோட பேசி இன்னும் சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவங்கள பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி இந்த இன்டர்வியூல பார்க்கலாம். சொல்லுங்க, இப்போ நீங்க வந்து ஸ்கூலிங்க்கு அப்புறம் வந்து இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள வந்தேன்னு சொன்னீங்க. எப்படி இந்த ப்ரொஃபஷன்ல உங்களுக்கு ஈடுபாடு வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இது வந்து உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆச்சு? மேடம், இது நாங்க வந்து பரம்பரையா இதே தொழில் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பரம்பரைனா எத்தனை ஜெனரேஷனா பண்றீங்க? எனக்கு தெரிஞ்சு 3 ஜெனரேஷனா இதே வேலை தான். எங்க அப்பா இந்த வேலை பாக்குறாங்க, எங்க தாத்தா இந்த வேலை பாத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி உள்ளவங்க இதே வேலை தான் பாத்துருக்காங்க. ஓகே. அதனால நம்ம வீட்லயே வச்சு வேலை செய்வாங்க, நம்ம பார்ப்போம், அவங்க கூட போவோம் வருவோம். அதனால நமக்கு இந்த வேலையில ஒரு சின்ன ஆர்வம். அப்படியே அப்பாவுக்கு அப்புறம் நான் அந்த வேலையை அப்படியே பிடிச்சுக்கிட்டோம். என் தம்பி இதே வேலை தான் பாக்குறாங்க. நீங்க வந்து ஒரு உங்க தாத்தா காலத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்போ வரைக்கும் நீங்க பார்த்து அப்படியே கத்துக்கிட்டீங்க. பாரம்பரியமா அந்த வேலை செய்யணும். ஃபர்ஸ்ட் குருவே உங்க அப்பா தான் சொன்னீங்க. அப்பா இல்லாம நீங்க வேற யார்கிட்டயாவது போய் ஸ்பெஷலைஸ் பண்ணீங்களா அந்த இதை வந்து? ஆமா மேடம், எங்க அப்பாட்ட நான் தொழிலுக்கு வரும்போது 2 வருஷம் 3 வருஷம் தான் எங்க அப்பா இருந்தாங்க. அதுக்கப்புறம் எதுல எங்க அப்பா தவறிட்டாங்க. நான் வேலைக்கு 8ஆம் கிளாஸ் முடிச்சோடனே இந்த வேலைக்கு வந்துட்டேன் மேடம். 14 வயசுலயே இந்த வேலைக்கு நான் வந்துட்டேன் மேடம். 2 வருஷம் தான் எங்க அப்பா இருந்தாங்க, அதுக்கப்புறம் தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலையை என்னுடைய குருநாதர் கல்யாணி என்ன அவங்கள்ட்ட தான் நான் மீதி இருந்த 18 வருஷமா அவங்கள்ட்ட தான் இருந்து இந்த வேலையை பூரா கத்துக்கிட்டேன் மேடம். உங்க குருநாதர் வந்து எங்க இருக்கிறாரு? அவர் கோவில்பட்டியே தானா? இல்ல மேடம், அவங்க வந்து பக்கத்துல திருநெல்வேலியில இருக்கிறாங்க மேடம். அவங்க பேர் வந்து கல்யாண சுந்தர ஸ்தபதி அப்படின்னு அவங்க பேர் மேடம். அவங்களும் இதே மாதிரி பாரம்பரியமா அவங்க அப்பா தாத்தா அவங்களுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன் எல்லாருமே இதே வேலை தான் மேடம் செஞ்சுட்டு இருக்காங்க. கோவில்களுக்கு எல்லாம் கூட பண்ணி கொடுக்குறாங்களா அவங்க? கோயில் எல்லா வேலையுமே மரம், கல்வி, சிலைகள் செய்யறது, எல்லாமே வார்ப்பு விக்கிரங்கள் பண்றது, எல்லா வேலையுமே அவங்க குடும்பத்துல ஒரே குடும்பத்துல எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலை, 4 பையங்க 3 பையங்க அவங்களுக்கு. அதனால அந்த முழு பரம்பரையுமே அவங்களே எல்லாருமே பண்றாங்க. கல்வேலையை மட்டும் நான் அந்த எங்க குருநாதர் வந்து கத்துக்கிட்டேன். எத்தனை வருஷம் அவங்களுக்கு கத்துக்கிட்டீங்க? நான் அவங்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம். 18 வருஷம் கத்துக்கிட்டீங்க. ஸோ இப்போ நீங்க வந்து நிறைய சிற்பங்களை வந்து உருவாக்கிருக்கீங்க இல்லையா?
நீங்க முதல்ல உருவாக்குன சிற்பம் எது? கணபதி சிற்பம் தான். கணபதி சிற்பம். சோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அதுல ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததா? கண்டிப்பா மேடம். முத பண்ணும்போது யாராலையும் அவ்வளவு தெளிவா கரெக்டா எல்லாமே செஞ்சிட முடியாது. அதுல சின்ன சின்ன குறைகள் இருக்கும். அதை நம்ம குருநாதர் நமக்கு சுட்டி காமிச்சிக்கும் போது நமக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த குறைகள் இருக்குன்னு சொல்லும் போது நம்மளை தனியா செய்யுங்கன்னு நமக்கு சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம என்னதான் பண்ணாலும் அது அவ்வளவு பூர்த்தியா இருக்காது. அவங்க சொல்லி ஒவ்வொரு நாள் அதுல உள்ள சின்ன சின்ன தவறுகளை சுட்டி காட்டும் போது நம்ம திருத்தி அடுத்து செய்யும் பண்ணும்போது அது பெர்ஃபெக்ஷன் தெளிவா நம்ம பண்ண முடியும். ஓகே, இன்னொன்னு நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ இந்த கல்லு செலக்ட் பண்ணும்போது கல்லை பத்தின நாலேஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? அதுல இப்ப நிறைய நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஆண்கள், பெண்கள், அலிக்கல் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி சிற்பங்கள் செய்வீங்களா? எப்படி அதை கண்டுபிடிப்பீங்க நீங்க? மேடம் கல் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான் கண்டிப்பா பண்ணணும் மேடம். நாங்க அதை பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்னா முதல்ல ஒரு கல்லை தேர்ந்தெடுப்போம்னா அது எந்த நமக்கு அளவு, அகலம், உயரம், கணம் ஒரு சிலைக்கு எங்களுக்கு இருக்கு மேடம். அதை நாங்க கனெக்ட் பண்ணி ஒரு கல் வரும் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த கல்லை தண்ணி ஊத்தி சோதனை பண்ணுவோம் மேடம். தண்ணி இறங்குதா ஃபுல்லா தண்ணி வச்சு நினைக்க அந்த கல்லு பூரா ஃபுல்லா தண்ணிக்குள்ள முக்கி சோதனை பண்ணி பார்ப்போம். தண்ணி குடிக்காம எல்லா இடமும் ஒண்ணு போல காஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கல் நல்ல கல். தண்ணிக்குள்ள முக்கி வச்சு எடுத்து அந்த கல் காஞ்சிருச்சு ஃபுல்லா கம்ப்ளீட்டா அப்படின்னா அது நல்ல கல் அப்படின்னு அதுல நாங்க எடுத்துக்கிறோம் மேடம். அப்படி இல்லாம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணி சந்தனத்தை அந்த கல்லு ஃபுல்லா பூசிடுவாங்க மேடம். அந்த சந்தனம் முன்னாடி இப்ப அப்படி கொஞ்சம் பழைய காலத்துல அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தா எந்த இடம் சந்தனம் காயாம இருக்குதோ அந்த இடம் கல்லுல வந்து உள்ள டேமேஜ் இருக்கு, ஈரப்பதமா அப்படியே இருந்ததுன்னா அந்த கல்ல வந்து அந்த மாதிரி இப்படி சோதனை பண்ணி தான் அந்த கல்லை நாங்க வந்து வேலைக்கு எடுத்துக்கிடுவோம் மேடம். சிலைகளுக்குன்னு சில கல் இருக்கு மேடம். எல்லா கல்லையும் எல்லாமே பண்ண முடியாது. சொன்ன மாதிரி ஆண்கள், பெண்கள், அலிக்கல். இந்த அலிக்கல் அப்படிங்கிறது துணி துவைக்கிறதுக்கு, இந்த படிக்கு, இந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க மேடம் அதிகமா. இந்த ஆண்கள் பெண்கள் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா சவுண்டு தான் மேடம். சத்தம் அதிகமா இருந்தா அது வந்து ஆண்கள். அது எப்படி நீங்க உளி வச்சு தட்டி ஒரு உளி சுத்தி வச்சு தட்டும் போது எங்களுக்கு தெரியும் இந்த கல் இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அடிக்கும் போது சவுண்ட் அதிகமா இருக்கும். இது நமக்கு பாத்தீங்கன்னா ஊத்துக்குளியில இருந்து கல் எல்லாம் வருது மேடம். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி பக்கத்துல ஊத்துக்குளின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருந்து எங்களுக்கு கல் எல்லாம் வரும். அந்த கல் வந்து நல்ல உயிரோட்டமா இருக்கும். சிலைகள் செய்யறதுக்கு ரொம்ப நல்ல கல்லா இருக்கு. திரும்ப இப்ப லோக்கல்லையும் இப்போ அந்த முன்னாடி என்ன பண்ணி கல்லெல்லாம் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா ஆத்துக்குள்ள தண்ணி ஓடுற இடத்துல இருந்து அந்த கல்லை எடுப்பாங்க. அந்த கல் எப்பவும் குளிர்ச்சியா. பட் ஆத்துக்குள்ள எடுக்கும்போது அவ்வளவு பெரிய சைஸ் நமக்கு கிடைக்குமா? இப்ப சிலைகள் பண்ற அளவுக்கு சின்ன சிலைகள் கிடைக்கிறத பொறுத்து மேடம். அது பெருசு இருக்கும், சின்னதும் இருக்கும். இப்போ எல்லாம் கவர்மெண்ட்ல கொஞ்சம் சின்ன இது பண்ற கல் எடுக்க முடியாது அந்த மாதிரி எல்லாம் வந்து அப்படி எடுத்தாங்கன்னா அந்த கல் எப்பவும் குளிர்ச்சியா இருக்கும். நீரோட்டம் இருந்துகிட்டே இருக்கு. கல்லுக்கு அடியில ஓடிக்கிட்டே இருக்கனால கல் வந்து காஞ்சிரும்னு சொல்லுவாங்க. காஞ்சிட்டா அந்த சிலை செய்யறதுக்கு வந்து உளியில செய்யறதுக்கு வந்து கடினமா இருக்கும். ஒரு மெது தன்மையோட இருக்கணும் அப்படின்னா அந்த கல்லோட இருக்கும். செய்யறதுக்கு இந்த நொங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க. குத்துனா அந்த உளியோட குத்தி நின்னுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். நாங்க இப்போ வந்து இந்த பக்கம் ஊத்துக்குளியில அந்த மாதிரி தரமான கல் எல்லாம் கிடைக்குது. நாங்க அந்த கல்லுல சிலைகள் செய்யறோம். பெண்கள் வந்து சவுண்ட் குறைவா இருக்கும், அது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது வந்து பெண்கள். ஆண்கள் ஆண் தெய்வத்துக்கு, பெண்கள் பெண் தெய்வத்துக்கு. இது இல்லாம இப்ப மண்டபம் விதானம் எல்லாம் பண்றாங்க இல்லையா? அதுக்கு இந்த அலிக்கல் எல்லாம் யூஸ் பண்றாங்களா? யூஸ் பண்ணுவாங்க. இதுலயே கருப்பா சுத்தமா கருப்பா இருக்கணும். உள்ள எந்த ஒரு வேற எந்த கலரும் உள்ள வராம ஒரே பிளாக்கா இருக்கிற கல் எல்லாம் வந்து சிலைகளுக்கு கொஞ்சம் வேற மாதிரி உள்ள கலர் சேர்ந்து இருக்கிற கல் கோயில் கட்டுறதுக்கு மற்ற இதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. இப்ப நீங்க மெயினா கல்லை பத்தி பேசுறது கருங்கல்லை பத்தி தான் பேசுறீங்க. இப்ப கருங்கல் இல்லாம வேற விதமான கற்கள்லயும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா? வேற எதுவும் நம்ம எதுவும் பண்ண மேடம். ஆனா பண்ண முடியாத எல்லாம் ஒரே அளவு ஒரே இதுதான் மேடம். அதுல உள்ள அந்த டூல்ஸ் தான் மாறும். பிளஸ் அந்த கல்லை பத்தின ஒரு அதோட தன்மை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சு நீங்க பண்ண வேண்டியிருக்கோம். கிரானைட், மார்பிள் இதெல்லாம் பண்றாங்க நிறைய பேரு. அந்த டூல்ஸ் தான் மாறும். நமக்கு அதுல கொஞ்சம் அனுபவம் கம்மி. ஆனா முடியாதுன்னு இல்லை, முயற்சி பண்ணா அந்த வேலையை நம்ம செய்யலாம். ஓகே, கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உண்மையிலே வந்து கல்லுல வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கறது வந்து நம்ம இந்த இன்டர்வியூ மூலமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிறைய வந்து கல் சிற்பிகள் வந்து போய் அவங்க பண்ற இடத்துக்கு நம்ம நேரடியா போய் பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஸோ இப்போ இவர்கிட்ட இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் வரும்போது ஒரு சிலை பண்ணும்போது இவ்வளோ பின்னாடி அந்த ஸ்டடி இருக்கா அப்படிங்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மேலே அவர்கிட்ட பேசி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சிலைகள் செஞ்சிருக்கேன்னு சொன்னீங்க. என்ன வேற என்ன சிலைகள்லாம் நீங்க விநாயகர் சொன்னீங்க ஃபர்ஸ்ட், அது இல்லாம வேற என்னென்ன சிலைகள் நீங்க பண்ணிருக்கீங்க? மேடம் தசாவதாரம் 10 அவதாரம் பண்ணிருக்கோம். சரி, ஒரு ஆஞ்சநேயர் 8 ஆஞ்சநேயர், 8 திருடாழ்வார், லட்சுமி நரசிம்மர், லட்சுமி ஐக்கிரியவர், லட்சுமி வராகர், இது போக
ரிஷப குஞ்சரம் ரிஷப குஞ்சரம் இப்படி நிறைய சிலைகள் அடுத்தடுத்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய செஞ்சுக்கிட்டு தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. சோ இப்போ இந்த சிலைகள் எல்லாம் தனியாருக்கு பண்ணி கொடுத்ததா இல்ல கோவில் பணிகளுக்காக நீங்க கோவிலுக்கு தான் தனியார் கோவில் கவர்மெண்ட்டுக்கு பண்றதுக்கு தனியா கவர்மெண்ட்ல ஆள் இருக்கிறாங்க. அவங்க நிறைய இதெல்லாம் ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு அவங்க நம்ம கொடுப்பாங்க. நம்ம வந்து சின்ன சின்ன கோவில்களுக்கு சப்ளை பண்றது ஸ்ட்ரைட்டா எங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, ஆர்டர் வாங்கி நம்ம பண்ணி கொடுக்குறோம். சரி, இப்போ வந்து எவ்வளவு உயரம் மினிமம் வந்து என்ன உயரத்துல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு உயர சிலைகள் வரைக்கும் நீங்க பண்ணிருக்கீங்க? நான் ஒரு 4 அடி 5 அடி வரைக்கும் நம்ம பண்ணிருக்கோம். 4 அடி 5 அடி வரைக்கும் நீங்க பண்ணிருக்கீங்க. அப்ப 4 அடி 5 அடினா உங்களுக்கு கண்டிப்பா வந்து டைம் வந்து நிறைய எடுக்கும் இல்லையா? எவ்வளவு நார்மல் டைம் எவ்வளவு எடுக்கும் உங்களுக்கு? ஒரு 4 அடி சிலை பண்ணனும் அப்படினா ஒரு 2 மாசம் 3 மாசமாவது கம்ப்ளீட் ஆயிடும். 2 மாசம் 3 மாசம்னா எவ்வளவு ஹவர்ஸ் அதுல ஒரு நாளைக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஒரு 8 மணி நேரம், ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் பண்ணா ஒரு 4-5 மாசத்துல அது முடிவடையும். 3 மாசம் 4 மாசத்துல முடிவடையும். அப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியணும். இப்போ இந்த சுவாமி சிலைகளை வந்து நம்ம கோவில்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு ஏதாவது வந்து ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா? இந்த கண்ணு திறக்கிறதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கா அந்த நீங்க சிலைகள் பண்ணும்போது? கண்டிப்பா நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்க வந்து பூஜை போட்டு தான் அந்த சாமியை நாங்க வந்து கொடுப்போம். அவங்களுக்கு எடுத்துட்டு போகும்போது நாங்க ஒரு பூஜை பண்ணி கொடுப்போம். அங்கேயே ரொம்ப தூரமா இருக்கு எடுத்துட்டு போற ஊரு, எங்களால போக முடியாத சூழ்நிலையா இருக்குன்னா இங்கேயே கண் திறந்து அந்த சாமியை நாங்க அனுப்பி வச்சோம். தூரத்துல இருக்கிறதுக்கு வந்து நீங்களே கண் திறந்து வச்சு அனுப்பிச்சு. எங்களால போக முடியாத சூழ்நிலை இது நம்ம பக்கத்துல தான், நீங்க கண்டிப்பா வரணும் எங்களை அப்படி சொன்னாங்க அப்படின்னா நேரா போய் அந்த கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் ராத்திரி மருந்து சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க, அஷ்டபந்தன மருந்து சாப்பிடுறது. அதை பண்ணி முடிச்சு நாங்க தான் முத பூசை பண்ணுவோம். எப்பவுமே புது சாமிகளுக்கு சில சில சிற்பி தான் முத பூசை பண்ணுவாங்க. பண்ணி சாமிக்கு கண்ணாடி காமிச்சு நான் கண் திறந்து நாங்க அந்த கண்ணாடி எல்லாம் காமிச்சு நாங்க தான் பண்ணுவோம். கண் திறக்கிறதுங்க வந்து அந்த டைம்ல வந்து நீங்க அந்த ஐஸ் மட்டும் நீங்க ஒளி வச்சு செதுக்கிட்டு அப்புறம் நீங்க அந்த கண்ணாடியில காமிச்சு சாமி முகத்தையே காமிச்சு. ஏன்னா அந்த ஒரு ஐதீகம் வந்து நமக்கு பரம்பரையா இருக்கு. ஈவன் பெயிண்டிங்ல கூட பாத்தீங்கன்னா 48 நாள் ஒரு மண்டலம் அப்படி பண்ணி ஒரு ஸ்கெட்சை ஃபார்ம் பண்ணி அது கண்ணு திறக்கிறதுங்கிறது வந்து முதல்ல பண்ண மாட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு நீங்க சொன்னபடி பூஜை எல்லாம் பண்ணி அது கண் திறந்து அதுக்கப்புறம் தான் அந்த படங்கிறது வந்து வெளியில போகும். அந்த படத்தை பார்த்துதான் சில சிற்பிகளுமே வந்து சிற்பங்களை வந்து செதுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கொடுக்குற ஸ்கெட்ச் வச்சுதான் ஒரு சிற்பி வந்து ஓவியம் தான் ஃபர்ஸ்ட். அந்த ஓவியத்தை பார்த்துதான் வந்து அந்த சிற்பிங்கிறவங்க வந்து அந்த ஓவியத்துல இதாகி பண்றாங்க. ஸோ இப்போ வந்து இது ஒரு லாங் ப்ராசஸா தான் இருக்கு. இப்போ நீங்க வந்து சில நேரங்கள்ல வந்து என்ன மாதிரி வந்து செய்ய முடியாம போகும் இல்லையா, சில காரணங்கள் இருக்கும்ல, அது என்ன மாதிரி காரணங்களா இருக்கலாம் உங்களுக்கு? சில செய்யும்போது பாத்தீங்கன்னா மேடம் அஷ்டமி நவமி இதெல்லாம் இந்த திதி எல்லாம் பார்த்து நல்ல நேரம் இதெல்லாம் பார்த்து தான் ஒரு கல்ல ஆரம்பிக்கணும் மேடம். நம்ம எடுத்தோம் இன்னைக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நான் அந்த வேலையை உடனே ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். அதுல இன்னைக்கு என்ன திதி, இந்த திதியில செய்யலாமா அப்படின்னு பார்த்து அப்படி குறிச்சு செய்யற வேலைகள் வந்து கரெக்டா எந்த பின்னமும் ஏற்படாம அந்த பூஜை போட்டு தான் ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பா எந்த இது பண்ணாலும் அது இந்த வாஸ்து நாட்கள்ல எல்லா கல்லையுமே நாள் பண்ணி வச்சிருப்போம். ஏற்கனவே உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்டர் தனித்தனியா வரும்போது அந்த கல்லுக்கு பூஜை பண்ணி நல்ல நேரம் பார்த்து அப்படித்தான் ஆரம்பிச்சு ஒவ்வொரு வேலையா முடிச்சு கொடுக்கணும். ஸோ இப்படி ஒரு சிறந்த பாரம்பரியம் வந்து நம்ம கிட்ட இருக்கு. கல்லுல சிற்பங்கள் பண்ணக்கூடிய பாரம்பரியம் வந்து இந்த மாதிரி நிறைய கேள்விப்படுறோம். நம்ம இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து பரம்பரையா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த பரம்பரையில அவங்க வேற என்ன விதமான ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க சொன்னீங்க தாத்தா அப்பா எல்லாருமே வந்து இந்த துறையில இருந்து வந்தோம் அப்படின்னு. இப்போ அவங்களும் வந்து கோவில்களுக்கு எல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்களா? பண்ணிருக்காங்க. எந்த மாதிரி கோவில்களுக்கு பண்ணிருக்காங்க? எங்க அப்பா பெங்களூர்ல நிறைய வேலைகள் பண்ணியிருக்காங்க மேடம். அது போக ஆந்திராவில் குறிப்பிட்ட தகுந்த மாதிரி அனந்தபுர் டிஸ்ட்ரிக்ட் கதிரி அப்படின்னு சொல்லி லட்சுமி நரசிம்மசாமி கோவில் அப்படின்னு கோவில் இருக்கு. அதுல வடக்கு கோபுரம் ராஜகோபுரம் எங்க அப்பா பண்ணாங்க. அதே ஊர்ல கன்னிகா பரமேஸ்வரி கோவில் அப்படி நிறைய அங்க ஒரு ஐயப்பசாமி கோவில் அந்த ஆந்திராவில எங்க அப்பா 20 வருஷத்துக்கு மேல அங்க ரொம்ப ஃபேமஸ் மேடம். நிறைய வேலைகள் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. எங்க தாத்தா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க உள்ளூர்ல ஒரு மலை இருக்கு. அந்த மலையில அம்மி ஆட்டோரல் திருவ இந்த மாதிரி செய்யற வேலை தான் அவங்க செஞ்சிருக்காங்க. முன்னாடி எங்க அப்பாவுக்கு முன்னாடி ஒவ்வொரு கொஞ்சம் இப்ப வளர்ந்து எங்க அப்பா கோயில் வேலை பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் எங்க தாத்தா அம்மி உரல் அடிச்சாங்க. எங்க அப்பா கோயில் வேலை செஞ்சாங்க. இப்ப நான் சிற்பி சிலை செய்யறேன். இப்படி ஒவ்வொரு ஆளு கொஞ்சமா வளர்ந்து வந்துருக்கு. சோ உங்க ஊர்ல வந்து இந்த தொழில் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆமா மேடம். ஆட்டோரல் திருவ அம்மி குத்தூரல் இந்த மாதிரி தான் எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ். அங்க இருந்து தான் வெளியிடங்களுக்கு வருதா? ஓ ஏன் எதனால அந்த ஸ்பெஷல்? அங்க ஏதோ அதுக்குண்டான கல்லா இல்ல செய்யற முறைகளா எப்படி? அது அங்க நாங்க ஒரு 100 குடும்பம் அந்த தொழில் செய்யற குடும்பம் இருக்கு மேடம். எங்க ஊர்ல ஒரு சின்ன மலை இருக்கு. அந்த மலையை வச்சு நாங்க எல்லாருமே அதுல இருந்து செஞ்சு வெளியே எல்லாம் சேல்ஸ் பண்ணுவோம்.
பக்கத்துல நிறைய ஊர்களுக்கு முன்னாடி எல்லாம் சந்தை நடக்கும். அந்த சந்தைக்கெல்லாம் இதை எடுத்துட்டு போய் மாட்டு வண்டியில அந்த ஆட்டு ஒரு திருவெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க வித்துட்டு வருவாங்க மேடம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவுல நாங்களும் எங்க தொழிலை மாத்திக்கிட்டோம். ஏன்னா இப்போ நீங்க சொல்லும் போது இன்னொரு விஷயம் நான் கேட்கணும். இப்போ ரொம்ப மாடர்ன்ல வந்து உங்களுக்கு மிக்ஸி கிரைண்டர் என்னென்னோ பத்தி யாரும் அம்மியோ ஆட்டு உரல யாரும் யூஸ் பண்றது கிடையாது. அதோட பயன்பாடு தெரிஞ்சவங்க வந்து வீட்டுல வச்சிருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா சவுத் சைட்ல வந்து நிறைய வந்து அம்மி உரல் யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் சென்னை மாதிரி சிட்டில வந்து எல்லாருக்கும் அவசர இதுல வந்து அதெல்லாம் இடமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கும் வந்து டைமும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வந்து எப்படி போயிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல? கொஞ்சம் சிரமம் தான் மேடம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரேடியா வேலை குறைவுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆட்டோரு திருவை அம்மி இந்த மாதிரி வேலைகள் கொஞ்சம் இல்லாம சும்மா சாஸ்திரத்துக்கு எல்லார் வீட்லயும் ஒரு அம்மி வச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த அம்மி இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. இப்போ வேற வேலைகள் எங்களுக்கு நிறைய கோயில் கட்டுறது சம்பந்தமா பிரைவேட்ல கவர்மெண்ட்ல அந்த வேலைகளுக்கு நிறைய கூப்பிடுறாங்க. நாங்க அங்க போய் செஞ்சு கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்துட்டு. இந்த சிற்பிகள் இந்த வேலையை இப்ப நாங்க படிச்சிருக்கிறோம். சில செய்யறது நிறைய கத்துக்கிட்டு நாங்க வந்து அந்த வேலையை இப்ப நிறைய நடந்துட்டு இருக்கு. வேலைகளுக்கு பஞ்சம் இல்லை. ஆனாலும் செய்யற தொழிலாளிகளுக்கு அந்த லேபர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா இப்போ வந்து இந்த டைம்ல வந்து யாரும் வரதில்ல. வரவங்களுக்கு வந்து இப்ப மாடர்னைஸ்ட் ஆனதுனால எல்லாருமே அந்த கல் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்றது ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இப்போ நீங்க இந்த அம்மி சொன்னீங்க. இப்போ சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பண்ணி கொடுக்குறீங்களா? எல்லா சைஸ்லயும் பண்ணி கொடுப்போம். இப்போ ஈவன் ஃபிளாட்ல கூட அந்த அம்மி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? சின்னதா வாங்கி பண்ணிக்கலாம். இப்போ நிறைய மாடி வீடுகளுக்கு கூட சாஸ்திர பிரகாரம் மேடம் வீட்டுக்கு கல் நிலைக்கு கீழே படி வந்து கல்லுல தான் இருக்கும். அம்மி ஒரு வீடுன்னு இருந்தா கண்டிப்பா லட்சுமி அம்மியில குடியிருக்கிறாங்க. அந்த அம்மி இருக்கணும் வீட்டுக்கு வந்து. ஆனா இது பாரம்பரியம் தெரிஞ்சவங்க எங்களை கூப்பிட்டு கண்டிப்பா பண்ண சொல்லுவாங்க. இல்ல அதனால ஓரளவுக்கு இருக்குதான் செய்யுது எங்களுக்கு வேலை இருந்து. சரி, இப்போ வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டுக்கு வந்துடலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்மளோட ஷேர் பண்ணாரு. இப்போ வந்து அவருக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல கலை பண்பாட்டு துறையில வந்து அவர் நாதஸ்வரம் அதாவது கல்லுல பண்ணியிருக்காரு. இது பண்றவங்க வந்து ரொம்ப கம்மி தான் இல்லையா? 2-3 பேர் தான் நினைக்கிறேன் இல்லையா நீங்க சொன்னபடி. சோ 2-3 பேர் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரேர். ஏன்னா கல்லுல வந்து ஒரு நாதஸ்வரத்தை வடிவமைக்குங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். யூஸ்வலா வந்து மரத்துல இருக்கும். ஸோ இது முதல் முறையா ஒரு கிரியேட்டிவா அவர் சைட்ல இருந்து பண்ணியிருக்காரு. அதை பத்தியும் நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். இந்த கல் நாதஸ்வரம் சொன்னீங்க இல்லையா, இப்போ இது நீங்க தான் பண்ணிருக்கீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணிருக்காங்களா? நான் பண்ணும்போதுதான் மேடம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. திடீர்னு எனக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த ராஜாராமன் சொன்ன உடனே என்ன எப்படி பண்ணலாம் எது பண்ணலாம் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது கேரளால இருந்து ஒரு அண்ணன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தென்காசி பக்கத்துல ராஜாராமன் ஒரு அண்ணன் பண்ணியிருக்கிறாங்க. இது மாரியப்பன் சொல்லி ஒரு அண்ணன் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி 2 பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்மளும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் அதை விட கொஞ்சம் ஹைட் அதிகமா பண்ணியிருக்கிறேன். இது 21 இன்ச்சு உயரம் இருக்கு. நான் பண்ணியிருக்கேன் கல் நாதஸ்வரம் வந்து மேடம். இது உண்மையிலேயே வாசிக்கிற அளவுக்கு இசைக்கலைஞர்கள் வச்சு இதை வாசிச்சு முறையா அந்த வீடியோ எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் போட்டிருக்கிறோம் மேடம். நல்லா வந்திருக்கு மேடம். இப்போ வந்து நம்ம அந்த கல் நாதஸ்வரத்தை வந்து கண்ணுல பார்க்கலாம். பார்த்துட்டு அவர்கிட்ட என்னென்ன டவுட் இருக்குன்றத கேட்கலாம். அதுக்கு தான் வந்து எல்லாருமே அவளை வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதை பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, இதுதான் வந்து கல் நாதஸ்வரம். இந்த கல் நாதஸ்வரத்தை தான் வந்து இப்போ உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கு. யூஸ்வலா வந்து கல்லுல பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வந்து கல்லுல பண்ணியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு இதை பக்கத்துல காட்டுறேன். இதுல வந்து உங்களுக்கு இந்த ஹோல்ஸ் எல்லாமே கூட இருக்கு இல்லையா, இந்த இதெல்லாம் போட்டுருக்கீங்க. 7 ஹோல்ஸ் அது மொத்தம். அது போக 5 இருக்கு 12. ஓகே ஓகே, சரி சரி, இது பார்த்துக்கோங்க எப்படி இருக்குங்கிறத. இப்போ இந்த கல் நாதஸ்வரத்தை பத்தி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, இது முதல்ல உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது இதுல பண்ணணும் அப்படின்னு? மேடம் நான் இப்போ வேலை செய்யும்போது ஏதாவது வித்தியாசமா செய்யணும் கொஞ்சம் விரும்பி ஏதாவது பண்ணுவோம் மேடம். அப்படி பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ஒரு கல் மண்டபத்துக்குள்ள ஒரு பால் உள்ள உருள்ற மாதிரி வெளியே எடுக்க முடியாது. இந்த கோவில்ல வந்து யாழியோட வாய்க்குள்ள இருக்குமே அது மாதிரி சொல்றீங்க. அதே மாதிரி அந்த அதை ஒரு அடிப்படையா வச்சு அந்த மாதிரி ஒரு மண்டபம் பண்ணணும். திரும்ப கல்ல ஒரு மோதிரம் பண்ணணும். அப்படி ஒண்ணு அடுத்து செய்யும் போது ஒண்ணு செஞ்ச உடனே கொஞ்சம் நமக்கு நல்ல நேம் கிடைக்கும். அடுத்து ஏதாவது பண்ணலாம் ஒரு ஆர்வம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நாதஸ்வரத்து மேல கொஞ்ச நாளா பண்ணலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா ஒரு டைம் சரியா செட் ஆகல. இந்த முறை வந்து அவங்க சொன்னதுனால இந்த மாதிரி ஒரு போட்டி நடக்கு, அதுல கலந்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி இது வேணா செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி இதை ஒரு வாரமா பண்ணி முடிச்சுட்டேங்க. இதுக்கு வந்து என்ன மாதிரி கல் ஏதாவது ஸ்பெஷலா செலக்ட் பண்ணீங்களா இல்ல நார்மல் நீங்க எப்பயும் யூஸ் பண்ற கல் மாதிரி தான்? இது வந்து ஆண்கள் மேடம். இது ஆண் கல். இது சவுண்டுக்காக சத்தம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக
இது நம்ம நாமக்கல் பக்கத்துல இருந்து இந்த கல் வந்திருக்கு மேடம். ஓகே. அங்க இருந்து நம்ம இத ஸ்பெஷலா இதுக்காகவே இந்த ஒரே கல்ல பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கல் இது ஃபுல்லா ஒரே கல் வந்து இந்த பிட்டும் நம்ம வந்து பண்ணல. கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கொஞ்சம் ரெடி பண்ணிருக்கோம் மேடம். இப்போ இந்த நாதஸ்வரத்தை வந்து நீங்க வந்து கோவில்ல யாராவது வாசிச்சிருக்காங்களா இல்ல வேற யாராவது இசைக்கலைஞர்கள் இதை பயன்படுத்திருக்காங்களா? இல்ல நாதம் வரும் இல்லையா? கண்டிப்பா மேடம். இது வந்து ஒரிஜினலா வாசிக்கும். இத வந்து ஒரிஜினல் நாதஸ்வரக்காரங்க வந்து கோயில்ல வாசிச்சிருக்காங்க. அவங்க வாசிச்சு சோதிச்சு சொன்னாங்க 3 சுரம் இதுல வந்து கேக்குது, இன்னும் கொஞ்சம் நீங்க பெட்டரா பண்ணி இது போய் கேட்டுட்டு பாவங்க சொல்லிட்டு பண்ணியிருந்தோம்னா இன்னும் பெட்டரா பண்றதுக்கு சில ஐடியாக்களை நம்ம கொடுத்துருப்பாங்க. நம்ம டைம் இல்லாத காரணத்தினால இல்ல அதே நீங்க இன்னுமே கூட ஃபர்தரா கூட அவங்க கன்சல்ட் பண்ணி கூட நீங்க இது பண்ணிக்கலாம் இல்லையா? கண்டிப்பா அடுத்து பண்ணும்போது இதோட இன்னும் நம்ம நல்லா பண்ணலாம். கல் நாதஸ்வரம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு இசைக்கலைஞர்கள்ட்ட நாதஸ்வர வித்வான்கள்ட்ட கொடுத்து வாசிக்க வச்சிருக்காங்க. இவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ இவரை வந்து வாசிக்க தெரியாது, இருந்தாலும் அந்த சவுண்டுக்காக அவர்கிட்ட வந்து நான் அந்த சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்காக கேட்டேன். ஸோ இப்போ அதுதான் நீங்க கேட்க போறீங்க. அது லைட்டா நீங்க வாசிச்சுக்காங்க. ரொம்ப நல்லா நாதஸ்வரத்துல இருந்து வரக்கூடிய அந்த சவுண்டு போலவே இது இருக்கு, நல்லா இருக்கு. மேபி நீங்க சொல்றபடி இசைக்கலைஞர்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியும் இல்லையா, அதனால இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது பெட்டர் வந்து அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா கூட இது பண்ணிக்கலாம். நீங்களே கூட அதை அவங்கள்ட்ட கத்துக்கலாம். கத்துக்கிட்டா கூட உங்களுக்கு, ஏன்னா நீங்க இப்ப அதை வச்சிருக்கிறீங்க, பட் அதை நீங்க இப்ப யாருக்காவது வாசிச்சு காமிச்சீங்கன்னா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆவாங்க இல்லையா? அதனாலதான் மெயின். நம்ம இப்ப சும்மா ஊதுறத விட நம்ம ஒரு பாட்டாவோ ஏதோ வாசிக்கும் போது எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும். சோ இது ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப வெயிட்டும் இல்ல இல்லையா? ரொம்ப வெயிட் கிடையாது. நார்மல் நாதஸ்வரம் வந்து எவ்வளவு இருக்கு? 850 கிராம் இருக்கு. அவ்வளவுதான் இருக்குமா? அது 2 அடி நீளம் இருக்கு மேடம். அந்த ஒரிஜினல் நாதஸ்வரம் பலா மரத்துல பண்ணுவாங்க. அவங்க மரத்துல பண்ணும்போது 2.25 அடி நீளம். இது எவ்வளவு இருக்கு? 1.25 அடி. அந்த லெங்த்னால கூட உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து டிஃபர் ஆகலாம். முகவீணைன்னு பேரு மேடம். இது வந்து ஆரம்பத்துல நாதஸ்வரம் கத்துக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன நாதஸ்வரத்துல தான் கத்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய நாதஸ்வரத்துல அவங்க ஃபுல்லா வாசிக்க முடியாதுங்கிறதுனால கத்துக்க விரும்புறவங்க வந்து இந்த மாதிரி சின்ன நாதஸ்வரத்தை தான் கத்துக்கிடுவாங்க. ஸோ இப்போ இதனுடைய சவுண்டு பார்த்தீங்க, நல்ல ஒரு நாதஸ்வரத்துல இருந்து வரக்கூடிய சவுண்டு மாதிரி இருந்தது. ஸோ இந்த இதை வந்து கோவில்ல வந்து வாசிச்சிருக்கிறாங்களா எடுத்துட்டு போயிட்டு? ஒரு நாதஸ்வரம் அவங்க வீட்டுல வச்சு இதை வந்து வாசிச்சு காமிச்ச வீடியோ இருக்கு. அவங்க வாசிச்சிருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் அந்த சின்ன சின்ன மைன்யூட் விஷயங்களை நீங்க இது பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய மேபி நமக்கு இந்த கல்நாதஸ்வரங்கிறது வந்து ரொம்ப கிரியேட்டிவா, அதாவது நீங்க வந்து மியூசிக்கையும் ஆர்ட்ல ஸ்கல்ப்சரையும் கம்பைன் பண்ணி பண்ணிருக்கீங்க இல்லையா, அதனாலே ஒரு கிரியேட்டிவிட்டியா இருக்கும். ஏன்னா ஸ்கல்ப்சர்னா யூஸ்வலா எல்லாரும் சாமி சிலைகள் பண்ணுவாங்க, இல்ல ஏதாவது வீட்டுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு இசையையும் ஒரு ஸ்கல்ப்சரையும் கம்பைன் பண்ணி இது பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஒரு இமேஜினரி திங் தான் நம்ம சொல்லணும். அதோட கிரியேட்டிவிட்டியா நீங்க பண்ணிருக்கிறீங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ நீங்க கலை பண்பாட்டுத்துறையில இந்த நாதஸ்வரம் தான் செலக்ட் ஆயிருந்தது இல்லையா? செலக்ட் ஆகி முதல்ல நீங்க போட்டோகிராஃப்ஸ் அனுப்பிச்சிருந்தீங்களா, அதை பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகி சொன்னாங்க. கொண்டு வச்சதுக்கு அப்புறம் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க மேடம். இந்த மாநில அரசுல இருந்து இந்த முறை அடுத்த முறை போனா பரிசு கிடைக்க வாய்ப்பு. ஆமா, நீங்க அதை ரெகுலரா நீங்க சொன்ன இந்த மாடிஃபிகேஷன் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த நாதஸ்வரத்தை பத்தி பார்த்தோம். ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஸ்கல்ப்சர்னு சொல்லலாம்.
யூஸ்வலாக நிறைய பேர் இதை பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்காகவே நான் இவரை வந்து ஸ்பெஷல் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து அரேஞ்ச் பண்ணேன். இப்போ நீங்கள் வந்து பரம்பரையா நீங்கள் பண்ணிக்கீங்கன்னு சொன்னீங்க. இதுக்கப்புறம் வந்து உங்கள் பசங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கணும்னு நீங்கள் எடுத்திருக்கீங்களா முயற்சி எதுவும்? கண்டிப்பா மேடம். அடுத்து வரும்போது அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அந்த தொழிலை கண்டிப்பா எடுத்து பண்ணுவாங்க. நானும் கண்டிப்பா கற்றுக் கொடுப்பேன். ஏன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்னு தனியாக வந்து கற்றுக்கிறத விட பரம்பரைன்னு வரும்போது அந்த நுணுக்கமான விஷயங்கள் ப்ளஸ் வந்து பிளட்லேயே அது ஊறி இருக்கும் இல்லையா? ஜென்ரேஷன் அது என்னால அப்பா பண்ண தாத்தா பண்ணும்போது பையனுக்கு கண்டிப்பா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ என்னதான் ஸ்டடீஸ்னா கூட உங்களுடைய டியூட்டி கண்டிப்பா வந்து இந்த நுணுக்கங்களை அவங்கள்ட்ட கற்றுக் கொடுத்துட்டு போகணும். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் டைம் முடிஞ்சு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அறிவையோ நம்மளுடைய திறமையோ நமக்கு உண்டான சில விஷயங்களையோ அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டு போனாதான் அந்த கலை வந்து வளரும். கண்டிப்பா கலைஞர் போனா கூட அந்த கலை வந்து அப்பதான் வந்து பேசும் வளரும். அந்த மாதிரி இதுல வந்து உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன மேடம்? இந்த தொழில இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய லெவல்ல பண்ணணும் மேடம். கவர்மெண்ட்ல இருந்து பெரிய விருதுகள் இந்த மாதிரிலாம் வாங்கணும்னு ஆசை இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நானும் நிறைய வித்தியாசமா ஏதாவது பண்ணி காமிச்சு வாங்கலாம்னு இருக்கேன். சோ இப்போ இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு தெரியல இல்லையா? கண்டிப்பா இதான் முதல் முறை தெரியல. முயற்சிக்கு அப்புறம் இப்ப எதாச்சும் உங்களுக்கு கேள்விப்பட்டு நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கவர்மெண்ட்ல வந்து நான் சப்மிட் பண்ணேன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல உங்களோட செலக்ட் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய விஷயம், பாராட்டுக்கு உண்டான ஒரு விஷயம் தான். உண்மையிலேயே வந்து கவர்மெண்ட் வந்து அதை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இது ரொம்பவே வித்தியாசமானது பிளஸ் கிரியேட்டிவானது, பரம்பரையா வரது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி உங்களுக்கு அங்க டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறம் இதுல யாராவது பார்த்து உங்களை அப்ரோச் பண்ணாங்களா? என்ன மாதிரி பலன்கள் கிடைச்சது உங்களுக்கு? பார்த்துட்டு நிறைய பேர் போன்ல ரொம்ப பாராட்டினாங்க, நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி எனக்கு இன்னும் 2 பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னும் 2-3 பேர் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, வெரி குட். அதை பண்ணும்போது இதை விட இன்னும் நான் பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் மேடம். வரும் அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா நல்லா பண்ணி கொடுப்போம் மேடம். சோ இங்க வந்ததுனால உங்களுக்கு சென்னை வந்ததுனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னை வந்திருக்கீங்க. ஆமா, முதல் முறை. ஓ, ஃபர்ஸ்ட் டைம் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வந்து நீங்க வந்து ஓரளவு கான்டாக்ட் வந்து டெவலப் பண்ணிட்டீங்க. உண்மையிலேயே வந்து இத நம்மளுடைய பாரம்பரியம் இதெல்லாம் தேடி போறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம வந்து நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட இருந்து தொலைஞ்சு போயிட்டு இருக்கு. நம்ம பாரம்பரியத்துல இருந்து நிறைய விஷயங்கள் இப்ப வெளியில போயிட்டு இருக்கு. மாடர்னைஸ் ஆக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் வெளியில கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட இடத்துல வந்து நீங்க அதை கொண்டு வந்திருக்கீங்கிறதே உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய கிரியேட்டிவா ஸ்கல்ப்சர்ஸ் வந்து பண்ணணும்னு நீங்க நினைச்சிருக்கிறீங்க. ஸோ அதுக்குண்டான முயற்சிகளை வந்து ஃபியூச்சர்ல எடுத்துப்பீங்களா எப்படி? கண்டிப்பா இதை விட இன்னும் திறமையா வேற ஏதாவது வித்தியாசமா பண்ண முடியுமா அப்படிங்கிறத கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம், செய்வோம். கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. நீங்க சென்னையில ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமா வந்துட்டீங்க. இப்போ உங்க ஊர்ல வந்து இப்போ மண்டலங்கள் எல்லாம் நடக்கும் இல்லையா? அந்தந்த மண்டலம் மாவட்டம் எல்லாம் நடக்கும் இல்லையா? அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முயற்சி எடுத்துருக்கீங்களா? இந்த முதல் முறை செய்யும் போது எனக்கு சென்னையில நடக்கிறதும் நம்ம திருநெல்வேலி மண்டலத்துல நடக்கிறதும் ஒரு ஒரே தேதியா இருந்துச்சு. ஒரே நாள்ல வந்துருச்சு. ரொம்ப 2 பக்கமா ஒரு வாரம் முன்ன பின்ன இருந்துச்சு. நான் யோசிச்சு சரி சென்னைக்கே அனுப்பிடலாம் அந்த பொருள், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு திருநெல்வேலி அனுப்பலாம். சென்னைக்கு தான் அனுப்பிடலாம். சென்னைக்கு அனுப்புறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறைய மக்களுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமாவும் இருக்கு. இப்படி எல்லாம் கூட செய்ய முடியுமா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இப்போ இந்த கல்ல செய்யக்கூடிய இந்த நாதஸ்வரமோ இல்லை வேற ஏதாவது கல் சம்பந்தப்பட்ட சிற்பங்களோ நீங்க வந்து உங்க ஊர்ல நீங்க சென்னைக்கு எடுத்துட்டு வரும்போது வெயிட்டா இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நீங்க அது கேரி பண்ணிட்டு வரதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் இது எடுத்துக்கிறீங்களா, கேர் எடுத்துக்கிறீங்களா? எப்படி அதுக்கு அந்த மாதிரி பெட்டி பாக்ஸ் அந்த மாதிரி அடிச்சு அந்த உள்ள பொருளை பத்திரப்படுத்தி அதை நாங்க கையில தான் எடுத்துட்டு வருவோம். எதுவும் கொடுத்து விட முடியாது. எதுவும் பெயிண்டிங் வந்து நாங்கெல்லாம் கொடுக்குற மாதிரி நீங்க வந்து கொடுக்க முடியாது சிற்பங்களா? அதுதான் பெரிய விஷயம். எடுத்துட்டு வரணும் மேடம். சமந்து தான் கொண்டு வரணும், எடுத்து தான் கொண்டு ஒப்படைக்கணும். சோ அதை திருப்பி எடுத்துட்டு போறதுமே உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பா 2 முறை நம்ம தான் வைக்கணும், நம்ம தான் எடுக்கணும். அதெல்லாம் அந்த பொருளோட இது அப்படி. ஏன்னா கல்லுங்கிறதுனால உடைஞ்சிருமோன்னு ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க சொன்னீங்க இது வந்து பரம்பரையா நாங்க பண்ணிட்டு வரோம்னு சொன்னீங்க. இப்ப எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஜென்ஸா தான் பண்ணிருப்பாங்க. யாராவது லேடிஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ல வந்து பண்ணிட்டு அந்த மாதிரி அவங்க ஊர்ல செஞ்சுட்டு இருக்காங்களா? நம்ம ஏரியால திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்ல கொஞ்சம் குறைவு மேடம். இந்த பக்கம் திருப்பூர் பக்கம் எல்லாம் பண்றாங்க மேடம். லேடிஸ் இதெல்லாம் பண்றாங்க. குடிசை தொழில் மாதிரி வீட்டுல வச்சே அதுக்கு வேற கல், இந்த கல்ல பண்ண மாட்டாங்க. மாவு கல்னு வேற ஒரு கல் இருக்கு. அந்த கல்லுல அவங்க சாஃப்ட்டா இருக்கும் இல்லையா? நம்ம உளி வச்சு அடிக்கும்போது ஈஸியா இறங்கும்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலையில பக்கம் அந்த பக்கம் எல்லாம் பண்றாங்க மேடம். கர்நாடகால இந்த மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சவங்க நிறைய பேர் பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய காலேஜ்ல படிச்சுட்டு வந்து இந்த வேலையை நிறைய பார்க்கறாங்க. ஓகே ஓகே.
ஸோ உண்மையிலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் நினைக்கிறேன். சிற்பி வந்து ஒரு சிலையை செதுக்கும் போது அந்த சிற்பமாகவே அவங்க மாறிடுறாங்கன்னு நிறைய சிற்பிகள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அந்த ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் அந்த சிற்பத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த சிற்பம் வந்து அழகாக வடிவமைப்போட வரும். அது இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷன் மாதிரி தான் இல்லையா, ஒரு தவம் மாதிரி தான் ஒரு சிலை பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஒரு கல்லாக இருக்கிறத வந்து ஒரு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் வழிபாட்டுக்கு உண்டான ஒரு சிலையாக மாற்றணும்னா கண்டிப்பாக வந்து ஒருத்தர் சிலை செய்கிறவங்களும் ஒரு பிரம்மாண்டம் என்னைய பொறுத்தவரைக்கும் நான் சொல்வேன் நான் இல்லையா. அது வந்து உண்மையிலே வந்து கடவுளோட ஒரு பெரிய கிஃப்ட் தான் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சது. எப்படி எங்களுக்கு ஓவியத்துறையில நாங்க வந்து கடவுளோட உருவங்களை வரைஞ்சு பண்றோம், அதே போல நீங்க சிற்பத்துறையில ஆனா எங்களோட ஒருபடி நீங்க மேல, ஏன்னா உங்களுடைய சிற்பங்கள் வந்து கோயிலுக்குள்ள போயிடுது, பூஜைக்கு வழிபாட்டுக்கும் வந்து அது வந்து உரியதா ஆகுது. அந்த வகையில சிற்பிகள் எல்லாமே கடவுளுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறவங்க தான் நான் சொல்லுவேன். இந்த துறையில வந்து நீங்க இவ்வளவு சாதனை பண்ணியிருக்கிறீங்க, நிறைய சிற்பங்கள் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ மேலே மேலே வந்து நீங்கள் நிறைய வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும், நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும். இந்த சிற்ப கலையில் நீங்கள் கற்றுக்கிட்ட நுணுக்கங்கள் எல்லாமே வந்து நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்துட்டு போகணும். நம்மளுடைய லைஃப் டைம் போதே நம்மளுடைய நாலேஜ் வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணிட்டு போகணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த கலை வந்து நீடிச்சிருக்கும். கலைஞர் போனால் கூட கலை நீடிச்சிருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முறையில் வந்து இந்த சிற்பத்துறையில் வந்து நீங்கள் பேர் பெறணும் அப்படிங்கிறத எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க, அவருடைய சிற்பி சரவண செல்வன் அவர் தான். அவருடைய நாதஸ்வரம், கல் நாதஸ்வரம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நானும் பார்க்குறேன், நீங்களுமே ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிரியேட்டிவ் பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சேனலில் வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரொம்ப யூனிக்காக இருக்கிற பர்சனெல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது மாதிரி வந்து ரொம்ப தனிப்பட்ட முறையில் யாராவது பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்கள வந்து கண்டிப்பாக இன்டர்வியூ எடுக்கலாம். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். நிறையா வந்து இது ஒரு எஜுகேட்டிவ் வீடியோ தான் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு கல்லை பற்றின விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது. ஒரு சிற்பிக்கிட்ட வந்து நம்ம கேட்கும்போது தான் அந்த கல்லில் வந்து நுணுக்கங்கள், அதில் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, அதற்குண்டான விஷயங்கள் கிட்டத்தட்ட வந்து இது ஒரு நமக்கு ஸ்டடி மாதிரி தான். அந்த கல்லை பற்றின ஒரு ஸ்டடியை தான் இன்றைக்கி அவர் வந்து நம்மளோட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அது எப்படி சிற்பம் ஆகுறது அப்படிங்கிற வரைக்கும் அவர் எல்லா நுணுக்கங்களையும் நமக்கு சொல்லிட்டாரு. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலான உஷா ஜிகேஎம் ஸ்டுடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் செக்மெண்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.